இருக்கு, வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி பெண்கள் இல்லாதனால தான் இந்த படம் நான் பார்க்கவே வந்தேன். பெண்கள் இல்லாம சூப்பரா இருக்கு. அந்த படத்துக்கு பெண்களே இல்லை. ஒரு ஹீரோன் தான் கண்டிப்பா ஒரு ஹீரோயின் இருக்கணும். அதனால ஹீரோயினையே காணமே, அதனால தான் நான் பார்க்க வந்தேன். அப்படி இல்லை. எனக்கு த்ரில்லர் மூவினாலே ரொம்ப பிடிக்கும். கிரைம் த்ரில்லர்னா அதனாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எதுவுமே போரிங்கா தெரியல. கண்டிப்பா பார்க்கலாம். மனிதர்கள்னா எனக்கு இது ஒன்றும் சொல்லலாம். மனிதர்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷன்ல மாறத்தான் செய்வாங்க. அது மாதிரி தான் இதுவும் இருக்கு. கபில் அண்ணா என்னன்னு சொல்றாரு, இன்னொரு பேர் இருந்துச்சு, கபில் அண்ணா தான் நடிச்சிருக்கேங்க அண்ணன். அவர் ரொம்ப சைலண்டா தான் இந்த படம் முழுக்க பொறுமையா சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு போனார். கடைசி நிலவரே சேஞ்ச் ஆகிட்டாரு. அப்போ இல்லைருந்து இதான் புரியுது எனக்கு. படம் நல்லாவே இருக்குது. ஒரு நியூ டைரக்டர் ஒரு 5 நியூ ஃபேஸை வச்சு பண்ணியிருக்காங்க. தைரியமாக ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணாமல் ஒரு 5 பேரை வச்சு ஒரு துணிச்சலான பண்ணியிருக்காங்க. என்னென்னா குடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும்ன்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ போய் பாருங்கள். ஹீரோயின் இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படலை, அதனால அவங்க ஹீரோயின் வைக்கல. ஹீரோயின் இல்லை, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. பிகாஸ் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஸ்கிரிப்ட் தான் அப்படின்றதால ஹீரோயினை பற்றி பெருசாக நம்ம இதில் எதிர்பார்க்க வேண்டாம். லேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகல. சாங் இருக்குது, சாங் நல்லாவே வந்திருக்கு, மியூசிக்ஸும் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. இப்போ தான் பார்த்தேன். மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்ஷன் ராம் இந்திரா பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரூ, எல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான க்ரூ வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி பண்ணியிருக்காங்க. நான் ஆடியன்ஸ்ட்டு கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி புது புது படம் வரும்போது கொஞ்சம் எல்லோரும் பார்த்து, ஏன்னா இதெல்லாம் ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆன படம். ரொம்ப அந்த க்ரூ எனக்கு தெரியும் பர்சனலி வேறு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஹலோ. ஸோ ஆக்சுவலாக படம் நல்ல ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த எடிட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே லைக் நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லேயே ட்ராவல் ஆனாலும் லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் யூனிக்காகவும் லைக் அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்குன்ட்டு ஒரு லைக் ஐ மீன் அந்த ஒரு கன்க்ளூஷன் லைக் அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்ட்டு நம்மளால் அசியூம் பண்ண முடியாமல் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் மெயினாக அந்த சாங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிஜிஎம் எல்லாமே லைக் இந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ மனிதர்கள் அந்த வார்த்தைக்கு ஏற்ப மனிதர்களோட அந்த செல்ஃபிஷ்னஸும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் லைக் ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் கலந்த ஒரு படமாக நான் இதை அசியூம் பண்ணுறேன். ஆமாம், லைக் ஹீரோயின் வைக்கிறது வைக்காதது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் அன் ஆப்ஷன் தான். ஸோ கதை களம் தான் இங்கே முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே லைக் என்னெல்லாம் ட்ராஜடிஸ், எமோஷன்ஸ், லைக் ஒரு மிக்ஸ்டு ஃபிலிமாக தான் நான் இதை பார்க்குறேன். படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது. இதில் என்னென்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூரியாக இருக்கணும். அவங்களுக்குள்ள அடிதடி வர்றது அது எல்லாமே சாதாரணமாக தான். அடுத்ததுன்னு பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஆள் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்தால் நம்மளோட வாழ்க்கை முன்னேறி போகாது. முடிஞ்சிடுச்சு. நம்ம 4 பேர் எப்படி தப்பிக்கணும்னு தான் கதையே காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பாருங்கள். பார்த்தீங்க, அதுதான் இதுக்கு ஹைலைட். ஃபீமேல் காமிச்சிருந்தாங்கன்னா ஹீரோயினி சொல்கிறதா ஹீரோ கேட்டிருக்கணும். நீ வானா வந்துதான் ஆகணும். அதனால ஹீரோயின் இல்லாதது தான் படத்துக்கு மெயின் இதே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நைட்டில் எடுத்திருக்காங்க படம், அதுதான் இந்த படத்துக்கான இதே. இந்தமாதிரி மார்னிங் டைம் ஈவினிங் டைம்லாம் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. நைட் எடுத்து தான் படத்துக்கான ஹைலைட்டு. எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். படம் நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு வரேன். உண்மையான படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் நம்ம ஃப்ரெண்டு தான் லீடாக பண்ணியிருக்கேன், கபில்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதாவது புதுமுகங்கள் அப்படின்ற ஒரு டாக்கே எங்கேயுமே தெரியல. புதுசு அப்படின்றத நல்லா வாழ்ந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது என்னன்னா, பெண்கள் இல்லாத படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த
கதைக்களத்துக்கு பெண்கள் தேவைப்படலை. சரிங்களா, அதான் உண்மையான விஷயம். மற்றபடி வந்து பெண்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்ற எந்த நோக்கமும் கண்டிப்பாக லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்க. ஏன்னா உங்க சர்க்கிளையும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிப்பு போவாங்க, அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது எப்படி இவங்க வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்றது தான் இது. எந்த இடத்துலையுமே ஒரு லேக் எங்கேயுமே இல்லை. ஒரு லேக் வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்தடுத்த ஒரு சஸ்பென்ஸ் வச்சிடறாங்க. ஓ இப்படிலாம் கூட நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு. உண்மையாக சினிமா விரும்புறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு படமா இருக்கு. பேக்ரவுண்ட் எல்லாமே சாங்ஸ் வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு சாங்ஸ்க்கான தனியாக ஒரு இதுவோ எதுவுமே இல்லை. பேக்ரவுண்டில் சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. மற்றபடி எல்லாத்தோட ஒர்க்கு, ஒரு லைட் மேனாக இருக்கட்டும், அவங்களோட ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணிங்க. எல்லாம் ஃபுல் நைட்டில் தான் ஷூட் பண்ணது எல்லாமே. சரிங்களா, ஒரே ஷெட்யூலில் சூப்பராக பண்ணிருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே வந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ்ஸிங் எந்த இடத்துலையுமே எதுவுமே கிடையாது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல கண்டென்ட்டு, சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு இருட்டில் கதை நடக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் கதை நடக்குது அப்படின்னா அதை வந்து வேறு விதமாக கூட எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு குடிப்பழக்கத்தால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கூட போயிட்டுருக்கு அப்படின்றத கரெக்டாக அவர் காமிச்சிருக்காரு. ஒருவேளை இது யாராவது லைஃப்பில் கூட நடந்திருக்கலாம் இந்த கண்டென்ட்டு. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபிலிம் ஹீரோ இல்லைன்னா இல்லை, கண்டென்ட்டை பாருங்கப்பா. கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். ஹீரோயின், லேடிஸு, ஆட்டம் போடுறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஃபேமிலியில் என்ன பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, லேடிஸ் வராங்க, லேடிஸ் பேசுகிறாங்க, லேடிஸ் ஆடுறாங்க. லேடிஸ் இல்லாத படமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு லேடியை கூட இதில் என்டர் பண்ணாமல் அவ்வளோ நீட்டாக சூப்பராக எடுத்திருக்காங்க. டைரக்டர்ஸ்க்கும் அவங்க டீமுக்கு எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். குடும்பத்தோட கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ நீட்டாக எடுத்திருக்காங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆடியன்ஸ் மத்தியிலும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்த சீன்ஸ் எல்லாமே அவங்க ரசிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, கனெக்ட் ஆகி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல் ஜேனரான ஒரு ஸ்டோரி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை, ஹீரோயின் இல்லைன்னு மெனக்கட்டு அது கட் பண்ணல. இயக்குனர் எழுதும் போதே இந்த கதையில் அது தேவைப்படலை. ஒரு இரவு நேரத்தில் ஒரு அன்டயத்தில் ஒரு நண்பர்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பெண் கதாபாத்திரமோ தேவைப்படாது அப்படின்றனால அது இல்லை. வாண்டடாக வைக்கணுன்னுக்காக அது தூக்கணும்லாம் இல்லை. ஸோ தேவைப்படலை, அதனால தான். இது வந்து ஒரு நைட்டில் ஒரு த்ரூ அவுட் ஜேர்னி மாதிரி. பட் எல்லாமே இது வந்திருக்கலாம். இது அந்த கமர்ஷியல் பேட்டர்னில் இது இருக்காது. ஒரு எஸ் டிக்சன்ஸோட எக்ஸாக்ட் ஒரு வில்லேஜ் ட்ராமா. இது ஒரு வில்லேஜ் நடக்கிற ஒரு ட்ராமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 மனிதர்களோட அவங்க அப்பப்போ ஏற்பட சிச்சுவேஷனில் அவங்க ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் தான் இந்த கதையை. அவங்க மன ஓட்டம் எப்படி மாறி, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அவங்களோட ஐடியாலஜி. ஸோ இதில் ஒருத்தர் வேறுபட்டு அதில் நடக்கிற கிளாஸஸ் தான் இந்த கதையோட கதைக்களம். தேங்க்யூ.